நம்ம நாளைக்கு சமையல் என்னங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியான பிரச்சனை. அது முதல் நாளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதை பற்றின வீடியோ தான் இது. டின்னர் முடிஞ்சுட்டு எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் வைக்கும்போது திருப்பியும் கிச்சனில் இதெல்லாம் பண்ணணுமான்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வேலை மெனக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதுக்குன்னு ஒரு மறுநாள் நமக்கு ஏர்லி மார்னிங் எழுந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ராத்திரி காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுன்னுறது வழக்கம். மிக்ஸ் வெஜிடபிள் கறி பண்ணலான்னு. அதனால கொஞ்சம் கேரட்டு, கோஸு, அப்புறம் பீன்ஸு இதெல்லாமே நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு வேண்டியது பூசணிக்காய், பரங்கிக்காய் ரெண்டுமே தோல் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா காத்தால எழுந்து நம்ம சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் எடுத்து வச்சுருவேன். நைட்டு பாத்திரம் முதற்கொண்டு குக்கர் நான் எடுத்து வச்சுருவேன். துவரம்பருப்பு நான் நாளைக்கு சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு 2 டம்ளர் எடுத்தேன். சின்ன டம்ளரில் இது 100 கிராம் பிடிக்கிற ஆழாக்கு தான் இது. இதில் நான் 2 ஆழாக்கு. இப்போ நான் நைட்டே துவரம்பருப்பை நான் ஊற வச்சிருவேன் தண்ணியில் போட்டு. சாம்பாருக்கு தேவையான புளி, மறுநாளைக்கு கையில் சாதம் கட்டி கொடுக்கறதுக்கு சாதம் வைக்க வேண்டி வரும். அதனால அதுக்கு அரிசி எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. இதுக்கு தேவையான குக்கர் முதற்கொண்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எழுந்த உடனே அந்த கெட்டிலில் வெந்நீரை போட்டு நம்ம புளி, அரிசி இதெல்லாம் களையறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருவேன் நைட்டு. ஏன்னா இது நமக்கு கேஸும் கம்மியாக செலவாகும், பருப்பும் நல்லாவே வெந்திருக்கும். அதனால நான் நல்லா ஒரு தடவை களைஞ்சிட்டு இந்த தண்ணியை எடுத்துட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி இதில் வச்சிருவேன். இந்த தண்ணியை கூட ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சேன்னா செடிக்கு ஊற்றலாம். இப்போ நான் தேவையான தண்ணியை மட்டும் இதில் ஊற்றி வச்சுட்டேன்னா காத்தால குக்கர் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அரிசியும் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சமையலுக்கு வேண்டியது இதுதான். இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது உங்களுக்கெல்லாம் தெரியாதது இல்லை. இருந்தாலும் வெங்காயம், தக்காளி முதற்கொண்டு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருவேன். காத்தால எழுந்தோடனே டக்கு டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இந்த நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் சமைக்கிறதுக்கு. தேங்க்யூ.